எபிரேயர் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். வசனங்கள் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இது கடவுளுடைய வார்த்தை. இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இந்த 2 வசனங்களை வைத்து நாம் 3 செய்திகளாக வருகிற வாரத்தில் நாம் கேட்கப் போகிறோம். இந்த முதலாவது செய்தியாக நாம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்ற வசனத்தை ஆராயப் போகிறோம். இதற்கான தலைப்பு தேவனுக்கு பிரியமான ஆராதனை. முதலாவது பாகம் நித்திய வாழ்வின் மகிமையை உணர்ந்து ஆராதித்தல். எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை? முதலாவது செய்தி நித்திய வாழ்வின் மகிமையை உணர்ந்து ஆராதித்தல். பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிரேய யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இது 13 அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. இந்த 13 அதிகாரம் ஒரு பிரசங்கம், ஒரு போதகர் உள்ளூர் திருச்சபைக்கு செய்கின்ற பிரசங்கம். ஏன் எழுதுகிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த திருச்சபை யூதர்களாலும் ரோமர்களாலும் உபத்திரவப்படுத்தப்பட்டது. என்ன காரணம்? இந்த திருச்சபை யூத விசுவாசிகள் இயேசுவை தேவனாக ஆராதித்தார்கள், இயேசுவை ராஜாவாக ஆராதித்தார்கள். இதனால் யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் என்ன பிரச்சனை? யூதர்கள் ஒருபோதும் இயேசுவை தேவனாக, தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரோமர்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த திருச்சபை இயேசுவை தேவனாகவும் ராஜாவாகவும் ஆராதிப்பதின் மூலமாக இவர்கள் இந்த சபைக்கு உபத்திரவங்களையும் பாடுகளையும் இவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த துன்பங்களுக்கு பயந்து சிலர் விசுவாசத்தினால் அவிசுவாசத்தினால் சபை கூடுதலை விட்டு விலகி மீண்டும் பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளுக்கும் தேவாலய சடங்குகளுக்கும் திரும்பினார்கள். இந்த உபத்திரவங்களுக்கு பயந்து ஒரு சில நபர்கள் கிறிஸ்து எல்லாரை பார்க்கிலும் மேலானவர், அவர் மத்தியஸ்தர், அவர் பரிசுத்த தேவனையும் பாவியான மனிதனையும் ஒப்புரவாக்கக்கூடிய தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியர், அவர் ராஜா என்ற சத்தியத்தை நிராகரித்தார்கள். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்து கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை மரணத்தையும் கிருபையினுடைய சுவிசேஷத்தையும் நிராகரித்து மீண்டுமாக மிருகங்களுடைய பலிகளுக்கு திரும்பினார்கள். கிறிஸ்து இல்லாத, வேதம் இல்லாத ஆராதனைகளுக்கு இவர்கள் திரும்பினார்கள். ஏன் இவர்கள் கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணியின் மகத்துவங்களை விசுவாசிக்கவில்லை? என்ன காரணம்? காரணம், தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமானவர் என்பதையும் மனிதனுடைய பாவம் எந்த அளவுக்கு பயங்கரமானது என்பதையும் இவர்கள் அறியவில்லை. எப்போ ஒரு நபர் கடவுளுடைய பரிசுத்த தன்மையும் அதற்கு முன்பாக நம்முடைய பாவத்தின் அவலட்சணமான நிலையையும் கண்டு உணர்கிறார்களோ அப்பொழுது மட்டும்தான் மத்தியஸ்தருடைய அவசியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன் இயேசு கிறிஸ்து அவசியம் என்பது தெரியணும். இல்லைனா ஒருபோதும் அந்த உணர்வு உங்களுக்குள்ளா ஏற்படாது. எனவே மீதியுள்ள விசுவாசிகளுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்தின் மூலமாய் விசுவாசத்தில் வளரவும் மீண்டுமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே சோர்ந்து போகாமல் ஓடுவதற்கும், சிச்சைகள் மத்தியிலே பிதாவினுடைய புத்திர சுவிகாரத்தையும் அவருடைய அன்பையும் பற்றி கொள்ளவும், மீண்டும் இலைப்படையாமல் தளர்ந்த முழங்கால்களை நிமிர்த்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கி ஓடும்படியான ஒரு உந்துதலை அளிக்கிறார். பரிசுத்தமாகுதலுடைய அவசியத்தை நாம் இங்கு படிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்பதை இங்கு பேசுகிறார். சமாதானத்தினுடைய அவசியத்தை படிக்கிறோம். சமாதானம் என்பது உள்ளூர் திருச்சபையோடு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை பற்றி அங்கு பேசுகிறார். அதே போல ஏசாவினுடைய வாழ்க்கை காண்பித்து மெய்யான மனம் திரும்புதலுடைய அவசியத்தை இந்த 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்.
18ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, சீனாய் மலையிலே தேவன் எந்த அளவுக்கு வெளிப்பட்டார், சீனாய் மலையிலே தேவனுடைய பிரசனம் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒன்றாக காணப்பட்டது, சீனாய் மலையிலே தேவன் வெளிப்படும் பொழுது 10 கற்பனைகளை தன் சொந்த வாயின் வார்த்தையினால் அவர் பேசினார் என்பதை குறித்தும், அந்த 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத பொழுது அங்கு சாபங்களும் தேவ கோபமும் ஏற்படும் என்பதை குறித்தும் அங்கு நாம் பார்க்கிறோம். எனவே சீனாய் மலையிலே வெளிப்பட்ட அந்த தேவனுடைய 10 கற்பனைகளுக்கு செவி கொடுக்காத ஒரு நபர் தப்பி போகாமல் இருக்கையில், அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்பதற்கான சுவிசேஷத்தை தேவன் பரலோகத்திலிருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கும் நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் நியாய தீர்ப்பிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வி அவர் கேட்கிறார். இங்க பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு நபர் கீழ்ப்படியாத பொழுது அங்க தேவனுடைய கோபாக்கினையும் சாபமும் ஏற்படுகிறது. 10 கற்பனைகளை பூரணமாக கடைபிடிக்கணும். காரணம், தேவன் பூரணமானவர். 9 கடைபிடிச்சு 1 கடைபிடிக்கலாலும் கூட நாம் கடவுளுக்கு முன்பாக நீதியற்றவர்களாக, குற்றவாளிகளாக, நரகத்திற்கு எதுவாய் காணப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் செய்தி என்னவென்றால், உலகத்தில் ஒருவனும் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தின் செய்தி என்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனார்கள். நியாயப்பிரமாணத்தின் செய்தி என்றால் ஒருவனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கீழ்ப்படிய முடியாது. எனவே ஒருவனாலும் தேவனுடைய நீதியை பூரணப்படுத்த முடியாது. எனவே எல்லாரும் கடவுளுடைய கோபத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற செய்தியை இந்த 10 கற்பனைகள் சொல்கிறது. ஆனால் இன்னொரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி சுவிசேஷ செய்தி. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உட்பட்ட அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அங்கு அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம் சார்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே 33 வருஷம் நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடித்து நீதியை சம்பாதித்து அந்த நீதியை சிலுவையில் நம்மீது சுமத்துகிறார். இதுவே சுவிசேஷ செய்தி. எனவே இந்த சுவிசேஷ செய்திக்கும் ஒரே ஒரு வழியா இருக்கக்கூடிய கிறிஸ்துவையும் நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்றால் உலகத்தில் நீங்கள் தேவ கோபத்திலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? அதுதான் நாம் இங்க படிக்கிறோம். சொல்றாரு, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்காதவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறார். கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் பேசுகிறார். திரியேக தேவன் பேசுகிறார். தம்முடைய வேதத்தின் மூலமாக பேசுகிறார். தம்முடைய ஆவியானவரை கொண்டு பேசுகிறார். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறார். பிரசங்கத்தின் ஊடாக பேசுகிறார். ஒவ்வொரு வாரம் சபை கூடுதலை பேசுகிறார். எனவே அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று உங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களை ஒருவராலும் தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே சுவிசேஷத்திற்கு செவி கொடுங்கள். ஏன் செவி கொடுங்கள்? சீனாய் மலையிலே அவர் பிரசன்னமாகும் பொழுது பூமி அசைந்தது. சீனாய் மலை அசைந்தது. ஆனால் இன்னொரு முறை அவர் அசைக்க போகிறார். எப்பொழுது? கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில். கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது சீனாய் மலை மாத்திரமல்ல, பூமி மாத்திரமல்ல, வானமும் பூமியும் அனைத்து படைப்புகளும் அசைக்கப்படும். அந்த வருகையில் நாம் நிற்க போகிறோம். நியாய தீர்ப்பில் அவருக்கு முன்பாக கணக்கொப்புவிக்க வேண்டும். எனவே நீங்கள் பயத்தோடு கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்ற செய்தியை எபிரேய 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு அவர் கற்பிக்கிறார். முதல் 12 அதிகாரங்களாக இறையியலையும் சத்தியத்தையும் ஆவியானவர் பேசுகிறார். பேசிட்டு அந்த சத்தியம் நம்மை எதற்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்றால் ஆராதனைக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல வேண்டும். சத்தியம் ஆராதனைக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல வேண்டும். இது ஆங்கிலத்தில் தியாலஜி லீட்ஸ் அஸ் டு டாக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. டாக்ஸாலஜி என்பது கடவுளை ஆராதிக்கும் இறையியல், கடவுளை பற்றிய மெய்யான அறிவு, கடவுளை மெய்யாக ஆராதிப்பதற்கு உங்களை கொண்டு செல்லும். ஒருவேளை உங்களுடைய ஆராதனை நீங்கள் சரியாக தேவனை ஆராதிக்கவில்லை என்றால், வேதம் எதிர்பார்ப்பதை போல நீங்கள் தேவனுக்கு பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்யவில்லை என்றால், நீங்கள் இன்னும் கடவுளையும் அவர்களுடைய இறையிலையும் சத்தியத்தையும் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.
அறிந்தும் நீங்கள் பயத்தோடு ஆராதிக்கவில்லை என்றால் அதற்கான நியாய தீர்ப்பு பல மடங்கு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். 28ஆம் வசனம் நாம் படிக்கிறோம். ஆதலால். ஆதலால் என்ற வார்த்தை அது இலக்கண பதத்தை குறிக்கிறது. ஆவியானவர் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் என்றால் மேலே சொல்லப்பட்ட சத்தியம், அதை கற்றுக்கொண்ட நாம், எனவே அந்த சத்தியத்தின்படி நாம் தேவனை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்ற அர்த்தம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். இந்த வசனம் 3 அடிப்படையான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் இங்கு சிந்திக்கக்கூடிய காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இரண்டாவது, அந்த ராஜ்யத்தை நாம் கிருபையினால் பெறுகிறோம். மூன்றாவது, அந்த ராஜ்யம் அசைக்கப்படாதது. முதலாவது நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற காரியத்தை 28ஆம் வசனம் முதல் பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு படிக்கிறோம், தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு எது பிரியமான ஆராதனை? இங்க பிரியமான என்ற வார்த்தை மூல பாஷையில தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனை என்ற அர்த்தம். தேவனுக்கு விருப்பமான ஆராதனை என்ற அர்த்தம். தேவன் புன்னகைக்கின்ற ஆராதனை என்ற அர்த்தம். ஒரு கேள்வி, மெய்யாக உங்கள் ஆராதனையை தேவன் விரும்புவாரா? நீங்கள் இன்று ஆராதனை செய்கிற இந்த ஆராதனையை கடவுள் பார்த்து அதன் மீது பிரியப்படுவாரா? நீங்கள் இன்று செய்யக்கூடிய இந்த ஆராதனையின் மீது தேவன் விருப்பம் உள்ளவரா? அதை ஏற்றுக்கொள்வாரா? இங்க தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையும் இருக்கிறது என்ற அர்த்தம். எது தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், வீணான ஆராதனை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனே பட்டணத்தார் அறியப்படாத ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். கடவுளை பற்றி அறியாமலே ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சுய இஷ்டமான ஆராதனை. இவை அனைத்தும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை. எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை? எது தேவன் விரும்புகின்ற, தேவன் ஏற்றுக்கொள்கிற, தேவன் புன்னகை செய்கின்ற ஆராதனை? அந்த ஆராதனை இங்க சொல்ற அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் செய்கின்ற ஆராதனை. வேதம் அநேக காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஏன் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாம் வேதாகமத்தில் அநேக பகுதிகளில் படிக்கிறோம். ஏன் கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, காரணம் அவர் படைத்தவர். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஏன்? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். எனவே அவர் நம்மை படைத்திருக்கிறபடியால் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பராமரிக்கிறார். சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். உபகாரங்கள் என்றால் தேவனுடைய பராமரிப்பு. எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்த வசனம், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதே போல கடவுளை ஏன் ஆராதிக்க வேண்டும்? அவருடைய குணாதிசயங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? தேவன் தன்னியல்பாகவே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது. தேவன் படைத்தவர், தேவன் நம்மை பராமரிக்கிறவர். அவருடைய குணாதிசயங்கள் ஆராதனைக்குரியது. அவர் தன்னியல்பாகவே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க நாம் படிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நாம் தேவனை ஆராதிப்பதற்கான உன்னதமான ஒரு காரணம், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பினுடைய படிகளில் அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை முன்னறிந்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு மனமாற்றத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை நீதிமானாக்கினார். நம்மை ஒப்புரவாக்கினார். நமக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனவே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாக வேண்டும். இவை அனைத்தும் வேதம் நமக்கு காண்பிக்கிற காரணங்கள், கடவுளை ஏன் ஆராதிக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கு நாம் வாசிக்கின்ற இந்த பகுதியில், நாம் தியானிக்கின்ற எபிரேயர் 12:28 கடவுளை ஆராதிப்பதற்கான ஒரு காரணத்தை அங்கு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நேரில் அதை பெறப்போகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒரு நாள் கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழப்போகிறோம். எனவே அதற்காக நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யுங்கள். அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திற்காக தேவனை ஆராதியுங்கள். இன்று நாம் தேவனுடைய நாளிலே தேவனுடைய சபையோடு வந்திருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம்? ஏன் நீங்கள் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? என்ன நோக்கம்? அவர் படைத்தவர், அவர் பராமரிக்கிறவர், அவர் நம்ம ரட்சித்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு நாள் நித்தியத்திலே இயேசுவை சந்திக்க போகிறேன். மரணத்திற்கு பிறகு நித்தியமான வாழ்க்கையும் பரலோக ராஜ்யத்தையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறபடியால் நான் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற விசுவாசம் உணர்வோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அந்த நித்திய இளைப்பாறுதலுக்காக நீங்கள் தேவனை ஆராதிக்க வந்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இங்கு நாம் வாசிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம. ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யம் என்பது அரசாங்கம் என்ற அர்த்தம், ஆளுகை உள்ள இடம் என்ற அர்த்தம். ஆனால் இங்கு எது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவன் ராஜாவாக இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் ஆளுகிறார் என்ற அர்த்தம். திரியேக தேவன், பிதாவாகிய தேவன் சர்வ இறையாண்மை உள்ளவர், குமாரனாகிய தேவன் சர்வ இறையாண்மை உள்ளவர், பரிசுத்த ஆவியினவராகிய தேவனும் படைப்பிலும் பராமரிப்பிலும் ரட்சிப்பிலும் சர்வ இறையாண்மை உள்ளவர். காரணம், இது தேவனுடைய நித்தியமான மாறாத குணாதிசயமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் ஆளுகிற எல்லை. தேவனுடைய ராஜரிகம் என்பது என்ன? கடவுள் ஆளுகிறார், கடவுள் மட்டுமே ஆளுகிறார், கடவுள் எல்லாவற்றையும் ஆளுகிறார், கடவுள் எப்பொழுதும் ஆளுகிறார், கடவுள் தம்முடைய மகிமைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் ஆளுகை செய்கிறார். இதுவே தேவனுடைய ராஜரிகம். சங்கீதம் 103 சங்கீதம் 22 படிக்கிறோம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இங்க வேதம் சொல்கிறது கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்கள். அப்படின்னா கர்த்தர் ஆளுகை செய்யாத இடம் ஒன்று கூட உலகத்திலே கிடையாது. தேவன் பூமியில் மாத்திரமல்ல, வானத்திலும் எல்லா தம் படைத்த அனைத்து பூலோகத்திலும் உலகத்திலும் தேவன் ஆளுகிறார். நட்சத்திரங்களை அவர் ஆளுகை செய்கிறார். உங்கள் தலையில் உள்ள முடியையும் அவரை ஆளுகை செய்கிறார். உங்கள் இரத்தத்தில் ஓடுகிற ஒவ்வொரு அணுக்களையும் அவரை ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவை பிதாவாகிய தேவன் நித்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு கீழாகவே பிதாவாகிய தேவன் அனைத்து படைப்புகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜாவை பற்றி பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே முன்னறிவித்துக் கொண்டே வருகிறது.
அந்த ராஜாவை பற்றி நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது அங்கு நாம் வாசிக்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ராஜா. ஒரு ராஜா எதிரியுடைய தலை நசுக்குவதை போல இங்கு சொல்லப்படுகிறது. மேசியா ஒருவர் வருவார், அவர் ஸ்திரீனுடைய வித்து, அவர் ராஜாவாக வரப்போகிறார். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. யாக்கோபு இயேசு ராஜாவாக வருவார் என்பதை இங்கு முன்னறிவிக்கிறார். சங்கீதம் 2:6 படிக்கும் பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றால், பிதாவாகிய தேவன் பேசுகிறார். பிதாவாகிய தேவன் ஆதி நித்தியத்திலே அவருடைய ராஜாவாகிய கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசிலே உட்காரும் என்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவார். அந்த தாவீதின் சிங்காசனம் என்பது கிறிஸ்துவின் ராஜரிகத்தை குறிக்கிறது. மீக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமி, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பழைய ஏற்பாடு முழுவதுமாக கிறிஸ்துவின் ராஜ தன்மையை, கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த பணியாகிய இயேசு ராஜா என்பதை முன்னறிவித்துக் கொண்டே வருகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அங்கு நாம் ராஜாக்களுடைய வம்சங்களை படிக்கிறோம். கிறிஸ்து ராஜா. லூக்கா 1:31 நாம் வாசிக்கிறோம், இதோடி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:33 படிக்கிறோம், அவர் யார்? இயேசு கிறிஸ்து யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. யோவான் 18:37 பிலாத்து கேட்கிறான், அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். 1 தீமோத்தேயு 6:15 அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் போதகனாக இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு சொல்றார், அவர் பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார், அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிறார். 16ஆம் வசனம், அவர் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எபிரேயர் 1:8 நாம் படிக்கிறோம், பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சொல்றார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. இந்த எபிரேயர் 1:8 நாம் படிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் இயேசுவை தேவனே என்று அழைக்கிறார். பிதாவே இயேசுவை தேவனே என்று அழைத்து சொல்றாரு, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வேதத்தினுடைய கடைசி புத்தகமும் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 சொல்கிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அப்போஸ்தலர்களும் அனைவரும் இயேசுவை ராஜாவாக பிரசங்கிக்கிறார்கள். அதையே நாமும் இந்த திருச்சபையில் இயேசுவை ராஜாவாக பிரசங்கிக்கிறோம். அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா?
அந்த ராஜா மத்தியஸ்த ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரிய ராஜாவா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜா, அவர் பராமரிக்கிற ராஜா, அவர் நீதியுள்ள ராஜா, அவர் நித்தியமான மாறாத முடிவற்ற எங்கும் இருக்கிற எல்லாம் அறிந்திருக்கிற ராஜா, அவர் நியாயாதிபதியாகிய ராஜா, அவர் ஞானம் உள்ள ராஜா, அவர் சாந்த குணம் உள்ள ராஜா, அவர் கோபம் உள்ள ராஜா, அவர் நன்மை செய்கிற ராஜா. எனவே இந்த ராஜா அவர் ஆராதனைக்குரிய ராஜா. இவர் ஆராதனைக்குரிய ராஜாவா இருக்கிறபடியால் இந்த ராஜா தெய்வீக ராஜாவாக இருக்கிறார். காரணம், தேவன் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். அதே போல இந்த ராஜாவும் ஆராதனைக்குரியவர் என்றால் இவர் தேவனுக்கு சமமானவர், இவர் தேவன். எபிரேயர் 1 அதிகாரம் 6 படிக்கும் பொழுது அங்கு வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் இவரை தொழுது கொள்ளும்படியாக தூதர்களுக்கு பிதா கட்டளையிட்டார். தூதர்கள் பிதாவாகிய தேவனை தொழுகை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிதாவே சொல்றார், இயேசுவை ஆராதியுங்கள். மத்தேயு 28:19 வாசிக்கும் பொழுது அங்க படிக்கிறோம், சீசர்கள் கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். 1 கொரிந்தியர் 1:2 படிக்கிறோம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, திருச்சபை கிறிஸ்துவை ஆராதிக்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9:14 படிக்கிறோம், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி ஆதி திருச்சபை இயேசுவை ராஜாவாக தேவனாக ஆராதித்தார்கள். இங்க நம்ம சிந்திக்கும் பொழுது வேதம் நமக்கு 3 வகைகளிலே தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது முழு உலகத்தின் மீதான தேவனுடைய ஆளுகை. ஆங்கிலத்தில் யூனிவர்சல் கிங்டம் சொல்லுவாங்க. அதாவது இயேசு முழு உலகத்தின் மீதும் அவர் ஆளுகை மிக்கவர். முழு உலகம் என்றால் அனைத்து படைப்புகளும், கண்ணினால் பார்க்கக்கூடிய, கண்ணினால் பார்க்க முடியாத அனைத்து ராஜாக்கள், நாடுகள், தேசங்கள், சமுத்திரம், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றின் மீதும் தேவன் ஆளுகிறார். இந்த உலகளாவிய பராமரிப்பை ஒருவராலும் தடுக்க முடியாது. 103 சங்கீதம் 19 சொல்கிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. மத்தேயு 28:18 படிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளது. தானியேல் 4:35 வாசிக்கிறோம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்திருக்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. உலகளாவிய கிறிஸ்துவின் இந்த ஆளுகையை ஒருவனாலும் தடுக்க முடியாது. 2வது தேவனுடைய ராஜ்யம் என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிறது, மீட்கப்பட்ட மக்களின் இருதயங்களில் கிறிஸ்துவனுடைய ஆளுகை. மீட்கப்பட்ட விசுவாசிகளுடைய இருதயங்களில் கிறிஸ்துவின் ராஜ்யம். கொலோசியர் 1 அதிகாரம் 13 படிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தினின்றும் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகளாவிய எல்லா படைப்பின் மீதும் இயேசு ராஜா. அதே இயேசு தம்முடைய இரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்ட நம் மீதும் அவர் ராஜரிகம் உள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் திருச்சபையில் ராஜரிகம் உள்ளவர், நம்முடைய இருதயங்களில் அவர் ராஜாவாக இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மூலமாக. 3வது தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், தி ஹெவன்லி கிங்டம், நித்தியமான ராஜ்யம். மத்தேயு 3:2 நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 25:34 இயேசு கிறிஸ்து சொல்றார், வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த பரலோக ராஜ்யம்
ஆதியிலே தேவன் நமக்காக படைப்பிலே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பரலோகத்தை படைத்த பிறகுதான் உங்களையும் என்னையும் அவர் மீட்டிருக்கிறார். பரலோகத்திற்கென்று உங்களையும் என்னையும் நியமித்த பிறகுதான், தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகுதான் தமது குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மை மீட்டு அந்த ராஜ்யத்தில் இணைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய ராஜ்யம் என்பது முழு உலகளாவிய ராஜ்யம், யுனிவர்சல் கிங்டம். மீட்கப்பட்ட மக்கள் மீதான தேவனுடைய ராஜ்யம், ரிடெம்ப்டிவ் கிங்டம். பரலோகத்தில் கிறிஸ்துவுடைய ராஜ்யம், ஹெவன்லி கிங்டம். இங்கு நான் வாசிக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. எவ்வாறு சொல்கிறோம்? இந்த ராஜ்யத்தை தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் படிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தை பற்றியே நாம் இங்கு வாசிக்கிறோம். நீங்கள் சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரம எருசலேம் 1000-10,000 தூதர்கள் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற சர்வ சங்கம் சபையினிடத்திற்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் நீதிமான்களுடைய ஆவிகள், அதே போல புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இங்கு நாம் சேர்ந்திருக்கிறோம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் பரலோக ராஜ்யம். நீதிமான்கள் இன்றைக்கு வாசமாய் இருக்கக்கூடிய இடம் பரலோக ராஜ்யம். இப்ப இந்த ராஜ்யத்தை நாம் பெறுகிறோம். நம்ம சிந்திக்கிற விஷயம் என்னன்னா, பெறுகிறவர்களாகிய நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சென்று எடுக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை நாம அடையவில்லை, அதை பெறுகிறோம் என்றால் அங்க என்ன நடைபெறுகிறது? ஒருவர் நமக்கு அதை கொடுக்கிறார் என்ற அர்த்தம். அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம செல்லவில்லை, அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் தமது கிருபையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிற அதே நேரத்தில், தேவன் தம்முடைய மீட்பை நமக்கு கொடுக்கிற அதே நேரத்தில் அதை பெரும்படியான, அதை வாங்கும்படியான பலனையும் ஜீவனையும் மறுபிறப்பையும் நமக்கு அவர் கொடுக்கிறார். இங்க பெறுகிறவர்களாகிய என்ற வார்த்தை நிகழ்காலத்தை குறிக்கிறது. நாம் இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை பெற்று கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுது, நாம் ஏற்கனவே ரட்சிப்பில் பரலோக ராஜ்யத்தை இருதயத்தில் பெற்று கொண்டிருக்கிறோம். எனவே பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட நாம் இப்பொழுது அதை பெற்று கொண்டிருக்கிறோம். இனி ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகையிலேயோ அல்லது நாம் மரித்து அங்கு செல்லும் பொழுதோ நேரடியாக அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். இந்த நித்திய ராஜ்யத்தை நாம் ஒருபோதும் இழக்க முடியாது. நாம் இதை இப்பொழுது பரிசுத்தமாகுதல் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அவர் எழுதி கொடுத்த வேதத்தின் மூலமாக, சபை கூடுதலுடைய ஆராதனையின் மூலமாக, திருப்பந்தியின் மூலமாக நாம் அந்த பரலோகத்தின் மகிமையை பூலோகத்தில் ஓரளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை முழுமையாக நேரடியாக பரலோகத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எந்த இளைப்பாறுதல்? பரலோக ராஜ்யம் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் இப்பொழுது பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிறார் என்றால் அது ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவனை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். உங்கள் வாழ்வு எப்பொழுது முடியும் என்பது தெரியாது. நாங்கள் வாழ்வு முடியும் அந்த நேரத்தில், உங்கள் ஜீவனை தேவன் எடுத்துக்கொள்ளும் அந்த நேரத்தில், அந்த நித்தியமான வாழ்வாகிய பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் வாழ்வீர்களா? பெறுகிறோம் என்றால் தேவன் தமது கிருபையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஜீவனையும் மறுபிறப்பில் நமக்கு அவர் அளிக்கிறார். நாம பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்ல முடியாது. காரணம், நம்முடைய ஆத்துமா பாவத்தில் மரித்து போயிருக்கிறது. நிக்கோதேமுடன் இயேசு கேட்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஆத்துமாவில் பிறவாத எந்த மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் நானும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து காணப்பட்டோம். எனவே நம்மால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஓடி அடைய முடியாது.
அனைத்து பாவிகளும் இருளினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறபடியால், அனைத்து பாவிகளும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறபடியால் அவர்களால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஓடி நுழைய முடியாது. மாறாக அனைத்து பாவிகளும் நரகத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் எப்படி நரகத்தை நோக்கி ஓடுறான்னு சொன்னா, எங்கு நரகம் மூடிருமோ என்ற பயத்தோடு அதை நோக்கி மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். மனிதன் எப்போது நரகத்தை விரும்புகிறவனாக காணப்படுகிறான். பாவியான மனுஷன் ஒருபோதும் நித்தியமான வாழ்க்கை விரும்புவது கிடையாது. அவனுக்கு தேவை தற்காலிக வாழ்க்கையுடைய இன்பம், தற்காலிக வாழ்க்கையுடைய சந்தோஷம், தற்காலிக பாவ இச்சைகள் தான் அவனுக்கு தேவை. அவன் நரகத்தை நோக்கி அவனால் எந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் நானும் இவ்விதமாகவே காணப்பட்டோம். முற்காலத்தில் நம்முடைய ஆத்துமா பாவத்தில் மரித்திருந்தது. முற்காலத்தில் நாம் பாவத்திற்கு அடிமையாய் காணப்பட்டோம். முற்காலத்தில் நாம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனை நோக்கி ஓட செய்தது யார்? திரியேக தேவன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு தேவனுடைய கிருபையின் மகத்துவத்தை பற்றி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புரட்சிக்காரரும், ஆண் புரட்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் எதை சுதந்தரிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒருவனும் பரலோகத்திற்குள்ளாக செல்வதற்கு அருகதையும் தகுதியும் அற்றவன். ஆதாமின் பிள்ளைகள் எந்த மனுஷனும் நான் பரலோகத்திற்கு தகுதியானவன் சொல்லி சொல்ல முடியாது. நாம் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள். நாம் நரகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள், நரகத்திற்கு தகுதியானவர்கள். ஆனால் 11ஆம் வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும், இந்த ஆயினும் என்ற வார்த்தை தான் கிருபையின் சுவிசேஷத்தின் சாராம்சம். பட் காட், நாம் இவ்வாறு இருந்தோம். நாம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் என்றால் யார் வரா? தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. ஆனால் கடவுள் உங்களை இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று உங்களை கொண்டு போய் சேர்க்கிறார். எவ்வளவு மேன்மையான சத்தியம் இது! இப்படிப்பட்ட மனிதர்களாகிய நாம் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக இணைப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய மரணத்தை அவர் பயன்படுத்தினார். தம்முடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாகவே நாம் ராஜ்யத்திற்குள்ளாக உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் அப்படின்னா இங்கேயும் கடவுள் தான் ரட்சிப்பில் கிரியை செய்கிறார். நாம உட்படவில்லை, நாம நுழையவில்லை. தேவன் நம்மை உட்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அனைவருமே விசுவாசத்தின் பிள்ளைகளாக, இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்கிற அனைத்து வசனங்களுமே மனிதனால் ஒன்றும் முடியாது, மனிதன் பாவத்தில் மரித்து போனவன், தேவன் ஒருவரை ரட்சிக்க வல்லமையுள்ள கடவுள், ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற சத்தியத்தையே உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ராஜாவாகிய கிறிஸ்து எவ்வாறு தமது ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை உட்படுத்தினார், அந்த ராஜ்யமாகிய ரட்சிப்பை எவ்வாறு நம் கையிலே அவர் கொடுத்தார். அந்த ராஜா கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ராஜ்யத்தின் சுவிசேஷமாகிய அந்த நற்செய்தியை கொண்டு நம்மை ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14-15 இயேசு பிரசங்கம் பண்ணார். இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். எனவே இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை
நாமாக பெறவில்லை, தேவன் தமது கிருபையின் மூலமாய் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஜீவனை கொடுத்து தமது இரக்கத்தின் மூலமாய் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். விசுவாசிகளாகி நீங்கள் உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில், உங்கள் பாடுகள் மத்தியில், உங்கள் வேதனைகள் மத்தியில் இந்த 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் உபத்திரவப்படுத்தப்பட்டதை போல மற்ற உங்கள் உலகமும் உற்றார் உறவினரும் நண்பர்களும் உங்கள் இறுக்கத்திற்குள்ளாக கொண்டு செல்லும் பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, இரட்சகர் எவ்வளவு பெரியவர் என்று. உங்கள் உபத்திரவங்களில் ரட்சிப்பையும் இரட்சகரையும் உயர்வாக நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே என்ன பிரச்சனை? இந்த 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எவ்வளவு பெரிதானது என்பதை மறந்து விட்டார்கள். அதுதாங்க சொல்றார் 4ஆம் வசனத்துல, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருந்தீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? விசுவாசிகளே, உங்கள் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் உங்கள் நிந்தனைகளிலும் வேதனைகளிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் இரட்சகரும் எவ்வளவு பெரியவர் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உபத்திரவத்திலே அந்த அசைவில்லாத ராஜ்யத்தின் மகிமையை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் இப்பொழுது நமது ராஜாவாகிய கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். இதுவே ஒரு விசுவாசிக்கான மாபெரும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? நமக்காக உலகத்திலே பிறந்து 33 ஆண்டு காலம் ஆண்டு நீதியை சம்பாதித்து இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நமது ராஜாவாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்திலே பிதாவினுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார். அதைதான் எபிரேய நிருபம் முழுவதுமாகவே நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்து இனி ஆளுகை செய்வதில்லை, இப்பொழுது அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு இனி ராஜாவாக வரப்போவதில்லை, இப்பொழுதும் அவர் ராஜாவாகவே இருக்கிறார். அவருடைய ராஜரிகத்தை நோக்கி பாருங்கள். கிறிஸ்து அவர் ஆளுகிறார், கிறிஸ்து அவர் நடப்பிக்கிறார், கிறிஸ்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்தை ஆளுகிறார், தூதர்களை ஆளுகிறார், நட்சத்திரங்களை ஆளுகிறார், கோள்களை ஆளுகிறார், சூரியன், சந்திரன், விண்கற்கள், பூமி, பெருங்கடல்கள், அனைத்து மிருகங்கள், அனைத்து பறவைகள், மீன்கள், பூச்சிகள், மனிதன், ராஜாக்கள், அரசாங்கங்கள், அனைத்து நாடுகள், அனைத்து துன்மார்க்கர்கள், நரகம், பிசாசு, அவனுடைய தூதர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய திருச்சபை, எல்லாம் கிறிஸ்துவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து ஒருவரை ஆளுகிறார். அவர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடைய கடவுளாக இருக்கிறார். எனவே இந்த அசைவில்லாத ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக கிருபையை கொண்டு நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யமானது அசைவில்லாதது என்றால் அது நித்தியமானது. இந்த அசைவில்லாத என்ற வார்த்தை மூல பாஷையிலே அப்போஸ்தலர் 27:41 படிக்கும் பொழுது, பவுல் சென்ற ஒரு படகு உடைந்து இரு கரை தாங்கி ஊன்ற நின்றது. எனவே அந்த பதம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறு பவுல் சென்ற படகு ஊன்ற நின்றதோ, அசையாமல் நின்றதோ, அதே போல பரலோக ராஜ்யம் அசைவில்லாத ஒன்று, பரலோக ராஜ்யம் அழிவில்லாத ஒன்று. கிறிஸ்துவுடைய வருகையிலே எல்லாம் அழியும், ஆனால் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் ஒருபோதும் அழியாது. காரணம் என்ன? பரலோக ராஜ்யத்தின் ராஜா அழிவில்லாதவர், பரலோக ராஜ்யத்தின் ராஜா நித்தியமானவர். இந்த நித்திய என்ற வார்த்தையை இந்த நிருபம் அநேக இடத்தில் நமக்கு காண்பிக்கிறது. 5:9 பாருங்க. எபிரேயர் 5:9 நித்திய ரட்சிப்பு. எபிரேயர் 9:12 நித்திய மீட்பு. 6:2 நித்திய நியாய தீர்ப்பு. 13:20 நித்திய உடன்படிக்கை. மீண்டும் 9:14 நித்திய ஆவியானவர். 9:15 நித்திய சுதந்திரம். ஏன் எபிரேய நிருபத்தில் நித்திய என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம்? காரணம், எந்த ரோம் அரசாங்கமும், எந்த யூதனும், எந்த பாடுகளும், எந்த உபத்திரவங்களும்
ஒருபோதும் உங்கள் ரட்சிப்பை இழக்க செய்ய முடியாது. ரட்சிப்பு நித்தியமானது. கிறிஸ்துவின் வருகையில் தற்காலிகமான அனித்தியமான அனைத்தும் அழிந்து போகும். கிறிஸ்துவின் வருகையில் பரலோக ராஜ்யம் நித்தியமானதாக இருக்கும். கிறிஸ்துவின் வருகையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நித்தியமானவர்களாக இருப்பார்கள். அதே போல கிறிஸ்துவுடைய வருகையில் நரகமும் நித்தியமான ஒன்றாகவே இருக்கும். நரகத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கர்களும் நித்தியமான வாழ்க்கையை அங்கு வாழப்போகிறார்கள். இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் மட்டுமே, அனைவருமே நித்தியமான வாழ்க்கையுடன் வாழப்போகிறோம். ஒன்று பரலோகத்தில் அல்லது நரகத்தில். எங்களுக்கு விசுவாசிகளாக நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எங்கு பொக்கிஷமாக வைத்திருக்கிறீர்கள்? இந்த பூமியில் நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. பல விதைகள் நாம் அசைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கைவேலை இல்லாத வீடு நமக்கு தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் நமக்கு கூடாரம், தற்காலிகமானது. ஆனால் கைவேலை இல்லாத நிலையான வீட்டை தேவன் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றிருக்கிறார். அவர் மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நமது உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகளை அந்த கனமான நித்திய வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். பாடுகளை சகித்து கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றின பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார்கள். ஆபேல் அந்த நித்திய பரலோகத்தில் முதல் விசுவாசியாக நுழைந்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்திலே. ஆபிரகாம் அந்த நித்திய ஸ்தலத்திற்கு காத்திருந்தான்னு சொல்லி படிக்கிறோம். ஆபிரகாம் முதல் மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை அனுபவித்தான். காரணம், அந்த நித்தியமான வாழ்வை மோசே எதிர்நோக்கி காத்திருந்தான். அனைத்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இன்றைக்கு வரைக்கும் மரித்த அனைத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் இன்றைக்கு எவ்விதமான கவலையும் கண்ணீரும் இல்லாமல் பரலோகத்தில் கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்து அந்த நித்திய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் பாவத்தை வெறுத்து மனம் திரும்பி அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் ராஜ்யம் வெறுக்கக்கூடிய பாவத்தை நீங்களும் வெறுப்பீர்கள். ராஜ்யம் சந்தோஷப்படக்கூடிய மனம் திரும்புதலை நீங்கள் அதிகமாக நடப்பிப்பீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான மனம் திரும்புதலும் பாவத்தின் மீதான வெறுப்பும் துக்கமும் பரிசுத்தமும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் நரகத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ராஜாவாகிய கிறிஸ்துவுடைய மகிமையை நோக்கி பாருங்கள். அந்த மகிமை உள்ள ராஜாவாகிய கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி பூமியிலே அடிக்கப்பட்டு நிர்வாணமாய் துப்பப்பட்டு குட்டப்பட்டு சிலுவையில் ஆணிகள் கடாவப்பட்டு பலாயிரம் கண்களுக்கு முன்பாக பிதாவினால் கைவிடப்பட்டார் என்பதை யோசித்து பாருங்கள். இவை அனைத்தும் உங்களையும் என்னையும் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே. எனவே நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யுங்கள். இதை உணராமல், இதை அறியாமல் உங்களால் ஒருபோதும் கடவுளை பிரியமாய் ஆராதிக்க முடியாது. நீங்கள் சபைக்கு வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆலயத்துக்கு வரலாம், எல்லா சண்டேஸும் வரலாம், உட்காரலாம், கேட்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் இப்படிப்பட்ட சத்தியத்தை வரைந்திராமல், தேவன் உங்களுக்கு பாராட்டிய கிருபையை நீங்கள் உணராமல் ஒருபோதும் நீங்கள் கடவுளை ஆராதிக்க முடியாது. எந்த ஒரு நபர் நரகத்தினுடைய பயங்கரத்தையும் தேவ கோபத்தினுடைய உக்கிரத்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையோ சிந்திக்கிறானோ அந்த விசுவாசியால் மாத்திரமே கடவுளை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த கொடிய நரகத்திலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார். இல்லை என்றால் அடுத்த நொடி நரகத்துக்கு சென்று விடுவீர்கள். எனவே நாம் அவர் கண்டு செலுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? அசைவில்லாத ராஜ்யத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறாரா? நாள்தோறும் இயேசுவினுடைய மகிமை நோக்கி பார்க்கிறீர்களா? இயேசு உங்களது தீர்க்கதரிசி, இயேசு உங்களது பிரதான ஆசாரியன், இயேசு உங்களது ராஜா என்ற உணர்வு இருக்கிறதா? நாள்தோறும் திரியேக தேவனோடு நெருங்கிய உறவு காணப்படுகிறதா? இல்லை என்றால் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்.
உங்கள் பாவங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆராதனையிலே உங்கள் அசட்டைத்தனத்தை கடவுள் நேரடியாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவைகள் நரகத்திற்கு தகுதியான ஒன்று. ஆராதனையில் நாம் செய்யக்கூடிய ஒரு அசட்டைத்தனம் நித்தியமாய் தேவ கோபத்தை சுமப்பதற்கு தகுதியானது. நாதாப் அபியூ தப்பிக்கல, ஓய்வு நாள விறகு பொறுக்கினவன் தப்பிக்கல, பெட்டியை தொட்ட ஊசா தப்பிக்கல. உங்களை கடவுள் எவ்வாறு தப்பி விடுவார்? எனவே ஆராதனை பயபக்திக்குரியது. அந்த பயபக்திக்குரிய ஆராதனையை நீங்கள் பயபக்தியோடு ஆராதிக்கவில்லை என்றால் நியாய தீர்ப்பில் ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்வில் கொடுத்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது ஆசீர்வாதமானது. அந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையை வேதபூர்வமாய் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் அனுசரிக்கவில்லை என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. கடவுள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார். மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இனி வரக்கூடிய காலத்தில் வேதத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளாக கடவுளுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யுங்கள். ஜெபம் பண்ணலாம்.